தன் சுயநலத்துக்காகவே திராவிட முன்னேற்ற கழக அரசியல் இருந்த சூழலில் திரு மு கருணாநிதி அவர்களும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திரு மு ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்து தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக விவசாய மக்களையும் வஞ்சித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் 2019 ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள் 2010ஆம் ஆண்டு அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள் அன்றைக்கு மாநிலத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக மூத்த அமைச்சர் திரு டி.ஆர். பாலு பெருமிதத்தோடு என்ன சொன்னார்னா, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியிலிருந்து செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலை நாங்கள் பெற்றதில் பெருமை கொள்கின்றோம். இது திமுகவுடைய ஒரு வரலாறாகவே இது நிச்சயமாக நாங்கள் பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை பால்படுத்துகின்ற டெல்டா மாவட்டங்களை பால்படுத்துகின்ற இந்த திட்டத்தை அன்னைக்கு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி டி.ஆர். பாலு பேசுகிறார். பின்னால் நான் வீடியோ காமிச்சு என்ன பேசுகிறாரு. டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் அன்னைக்கு துணை நின்றது? அன்னைக்கு இதே ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? நாங்கள் போட்டோம். 2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்றைக்கு விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய உரிமைகள் அதை பாலைவனமாக்கும் முயற்சியில் அன்றைக்கு டி.ஆர். பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்றைக்கி ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எந்த காரணத்தை கூட நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, இது பாலைவனமாக்கும் முயற்சி, திமுக இந்த ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் எதிர்ப்பு இருக்கலாம். அப்போ டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சந்தித்து அவரிடம் கோரிக்கை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ப்ரொடெக்டட் ஜோனாக இந்த டெல்டா மண்டலம் இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னவங்க உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆய்வு செய்து கலந்து ஆலோசித்து அது வழிமுறைகளிலிருந்து ஆராய்ந்து அதன் அடிப்படையில் 10/2/2020 அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக எழுதிய நேர்முக கடிதத்தை அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை நானும் அதே போல தமிழக அரசின் மூத்த அதிகாரி குறிப்பாக சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவரே சாட்சி அவர் தான் கூட வந்தார். கூட அதே போல் அன்றைக்கி அந்த வேளாண் துறை செயலாளராக இருந்த திரு ககன் சிங் பேடி அவர் தான் வந்தார். அன்றைக்கி நேரில் சந்திச்சு வழங்கணும். அதாவது விவசாயிகள் ஏற்றுக்கல, அது ப்ரொடெக்டட் ஜோனாக ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இது அறிவிக்கணும். அது அவங்களோட உணர்வை நாங்கள் வெளியிட்ட சொல்ல அந்த கடிதம் அன்னைய கடிதத்தை இதை கிட்டத்தட்ட இந்த கடிதம் கூட இப்போ 10/2/2020 இந்த கடிதம் எழுதப்பட்டது. இதை கொண்டு போய் பிரகாஷ் அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட அட்டவணையின்படி 7 வேளாண் துறை மாநில பட்டியல் இது ஸ்டேட் லிஸ்ட், அதாவது முழுக்க மாநில பட்டியல் இருக்காங்க. மாநில அரசே சட்டம் ஏற்கலாம் அப்படின்ற அந்த கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒரு சட்டம் மசோதா நம்முடைய 20/2/2020 அன்று
சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் அன்றைய எடப்பாடி அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினார். பிறகு தனி தீர்மானது ஒரு மசோதா. அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் எப்போ கொடுத்தாருன்னா 21/2/2020 21/2/2020 ஆள் ஒப்புதல் கொடுத்து கெசட்லேயும் நோட்டிஃபிகேஷன் சொல்லியாச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாப்பது. நம்முடைய டெல்டா மாவட்டம் முழுமையாக பாலைவனமாகாமல் திமுகவில் பாலைவனமாக்குகின்ற அந்த முயற்சியை தடுக்கிறது. திமுக பாலைவனமாக்கும் முயற்சியில் ஈடுபடுது. ஆனால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன். இது கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டது ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020. ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020 2020 சட்டமாக்கப்பட்டது. ஒரு பாதுகாப்பும் அம்மாவுடைய அரசில் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியை ஒரு மசோதா முன்மொழித்து கவர்னர் ஒப்புதல் பிறகு சட்டமாக்கப்பட்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தற்போதைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சார்பாக எந்த கடிதம் பெறவில்லை என்று தெரிவித்தார் என்ற செய்திக்கு உள்ளாவதுள்ளது. இது உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. இது எந்த நிலையிலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடிதத்திலே என்ன சொல்லியிருக்காங்க, இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன். அந்த கடிதத்தில் அக்ரிகல்ச்சர் மென்ஷன் பண்ணல, இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் தான். இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னா ஒரு பறவைகள் சரணாலயம், அதே போன்று சில அரிய வகை உயிரினங்கள் பாதுகாக்கப்படுறது. இதை தான் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் எவ்வளோ பாருங்க மக்களை குழப்பணும். இன்னைக்கு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற காலத்துக்கு அந்த எடப்பாடியார் பக்கம் இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு பொறுக்க முடியல. வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும் உடனே ஐடி விங்க எடுத்தாங்க. ட்விட்டரில் போடு இங்கே ஒரு நியூஸை சரபங்காந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. விவசாயிகள் பாராட்டு வந்தாங்க. ஜீர்ணிச்சிக்க முடியல. அதை திசை திருப்பணும். விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கம் அந்த எடப்பாடியார் பக்கத்தில் இன்னைக்கு உறுதுணையாக இருப்பது கண்ணை உறுத்துது. அதாவது ஐடிவிங்க வச்சு ஒரு கோழைத்தனமாக பிற்போக்குத்தனமாக ஒரு தவறான செய்தி இன்னைக்கு பரப்பிடணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உண்மை இல்லை, டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த உரிமையை பறித்து பாலைவனமாக்கும் முயற்சியை எடுத்தது திமுக. அதை தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடி. இதுதான் உண்மை நிலை. ஆனால் 11/2/2002 10/2/2002 முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எழுதி நேர்முக எடுத்து அன்னைக்கு நான் போய் கொடுத்த அன்னைக்கு நானே நேரடியாக மத்திய அமைச்சர் சத்துக்கு எடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் விவசாயிகளுடைய இந்த முறையீட்டின் பேரில் கோரிக்கையின் அடிப்படையில் திமுக பாலைவனமாக்கும் முயற்சியில் எடுத்த நடவடிக்கை சொன்னேன். ஆனால் இந்த சட்டத்திற்கு இப்போதைய ஆளும் மாநில அரசே அதை ஏற்றுக்கிறது கூட இந்த ஐடிவிங்க முழு பூசணிக்காய சோத்துல மதிக்கிற வேலையை இன்னைக்கு அதை பண்ணியிருக்கேன். ஏற்றுப்பாங்களா தமிழ்நாடு? பாருங்க, கிட்டத்தட்ட மத்திய அரசு பொறுத்தவரை இந்த இப்போ கரண்ட்ல புதியது ஒரு 3 சுரங்கங்கள், அதாவது சேத்தியாத்தோப்பு கிழக்கு, மைக்கேல்பட்டி, வடச்சேரி ஆகிய பகுதிகள் உள்ளது அறிந்து உடனே அங்கே சுரங்கம் தோணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு விரும்பும். அதுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் பிரதமர் கடிதம் எழுதுறாரு. யார் சொன்னது? யார்? தங்கம் தென்னரசு. அந்த வீடியோ போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம், யார் நான் சொல்றது என்னன்னா, முழுசா அவர் சட்டமன்றத்தில் அவர் இது குறித்து சுரங்கம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை அதுக்கு ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்கின்றதை அவருக்கு ஐடிவிக்கு செய்யலான்னு போட்டு காட்டார். ஆனால் அதனுடைய கிறிஸ்டவன் நான் சொல்கிறேன், தென்னரசு பேசுகிறேன். மத்திய அரசின் இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசு கலந்து பேசாமல்
ஒப்புதல் அனுமதி பெறாமல் தனிச்சாக அறிவித்து துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்டு அரியலூர் மைக்கேல்பட்டி என்பது அதிகமாக நெல் விளையும் பகுதி என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் அந்த கடிதத்தில் முதல்வர் இப்போ இருக்க முதல்வர் அந்த கடிதத்தில் வேளாண் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளும் சுட்டிக்காட்டி புதிய திட்டங்கள் செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். அப்போ யார் அக்னாலேஜ் பண்ணுறதுப்பா எங்கள் சட்டத்தில் திமுக அக்னாலேஜ் பண்ணுறதில்ல. கரெக்டு, அவங்க சரியான பாதையில் சரியான வழியில் ஒரு டெல்டாவை பாதுகாக்கிற அடிப்படையில் அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டு. அந்த எடப்பாடி கொண்டு வந்த சட்டம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறதே யார்? தங்கம் தென்னரசு. அப்படி உண்மை நிலை இருக்க இன்னைக்கு ஐடி வளர்ச்சி ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போன்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு வயபல்ஸ் பிரச்சாரம் இது எந்த விதத்தில் எடுபட போகுது? எனவே உண்மை நிலை மக்களுக்கு விவசாய மக்களும் உணர்ந்துள்ள நிலையில் இருந்தாலும் எங்களுடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புழுகு மூட்டையை ஒட்டுமொத்தமாக அழுத்திவிட்டு இது போன்ற ஒரு மக்களை திசை திருப்புகின்ற விவசாய திசை திருப்புகின்ற வேலையிலே ஐடிவிலும் சரி திமுக ஈடுபட்டால் நிச்சயமாக ஈடுபட போவதில்லை. உண்மை நிலை நாட்டு மக்கள் விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்து இங்கே உங்கள் முன் வைக்கப்பட்டது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். பாருங்க. அது பெருமையா தஞ்சை மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்த திட்டத்தை யார் பழனி மாணிக்கமோ டிஆர் பாலு 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றும் சொல்லியிருக்கேன். நல்லது. அடுத்து அதன் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடியாக அன்றைய துணை முதலமைச்சர் தொழில்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறார். இது ஆக்சுவலாக 2011 கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த நிறுவனத்தோட ஜனவரி மாதம் போடுற ஒப்பந்தம். அது எம்ஓயு எவ்வளோ பெரிய அந்த புழுகம் ஆகாச புழுகம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சீரழித்து விவசாய தொழில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து கொஞ்சம் கூட ஃபியூச்சர் ஆக்ஷன் இல்லாமல் இப்படி ஒரு அபாண்டமாக சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சார்ந்து எப்பயுமே அவங்க திட்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளங்களை கொடுக்குறதும் அதே மாதிரி தாரவாசி இது மாதிரி தாரை வார்த்துருவாங்க. அதை மீட்கிறது அம்மா ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியாக தான் இருக்கிறதுனால அண்ணன் மீட்க பிறகு அவர் சொல்கிற வார்த்தைகள் இங்கே சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிற வார்த்தைகள். சரிம்மா 10/2/2020 எழுதின கடிதம் முதலமைச்சர் எழுதின கடிதம். அந்த முதலமைச்சர் எழுதின கடிதம் எடப்பாடி சொல்கிறோம். என் தலைமையில் ஒரு குழு மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் பிரகாஷ் அவர்களுக்கு நேரடியாக போய் கொடுக்கும். விவரத்திற்கு அப்புறம் அடுத்தது கொடுப்பார். இது தற்போது உள்ள அரசாங்கம் இங்கே இது சார்ந்த விஷயங்கள் குறித்து கொடுத்திருக்கக்கூடிய பதில் சட்டமன்றத்தில்.
இதுக்கு நோட் பண்ணிட்டீங்களா? அவரே சொல்கிறா பாருங்க, காவிரி டெல்டா மாவட்டம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அவரே சொல்கிற சட்டமன்றத்தில். அதுதான் வந்து ஆக்சுவலாக மூணு திட்டத்துக்கு, அதாவது வந்து அரியலூர் மைக்கேல்பட்டி, அதே போன்று இது தேர்க்காத்தோப்பு, கிழக்கு, வடக்கு, இந்த மூணு வந்து சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது இந்த சுரங்கன் வரும்போது, அப்போ எங்கள் ஆட்சியில் அந்த எடப்பாடியார் கொண்டு வந்த சட்டமே போதுமானது, அதுவே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவரே ஒப்புதல் வாங்கணும் சொல்லிட்டு, இப்படி வந்து ஒரு உண்மை நிலை இப்படி இருக்க ஒரு கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ணி அதில் வந்து ஒரு 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 என்னென்னா ஒரு குறுகிய எண்ணத்தோட ஒரு ஒரு மலிவான விளம்பரத்தின் மூலம் வந்து இன்றைக்கி திசை திருப்பி இந்த வேலை விவசாயிகள் மத்தியிலையும் அதே போன்று பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடாது. அதானி வந்து முதலமைச்சர் பார்க்க சொல்லுங்கள். அவங்க இவர்